9வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்காக இலங்கையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் தேர்தல். மும்முனை போட்டி நிலவுவதால் பெரும்பான்மை பெறுவதில் சிக்கல். கோவை கொடிஷியா மைதானம் அருகே பிரபல ரவுடி ஆல்வினை சுட்டுப்பிடித்த காவல்துறையினர். ரவுடி கத்தியால் தாக்கியதில் தலைமை காவலர் காயமடைந்ததாகவும் தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. சென்னை பெருங்களத்தூரில் அடுக்குமாடி கட்டடம் கட்ட அனுமதி வழங்குவதாக கூறி 28 கோடி லஞ்சம் பெற்ற புகாரில் நடவடிக்கை. செப்டம்பர் 27ஆம் தேதி பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மெட்ரோ ரயில் நிதி, கல்விக்கான நிதியை விடுவிக்க வலியுறுத்த உள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவு முதல் இடியுடன் மழை. பூந்தமல்லி உள்ளிட்ட நகரின் சுற்றுப்பகுதிகளிலும் மழை பெய்ததால் இதமான சூழல். சென்னை சோழிங்கநல்லூரில் கடந்த 24 மணி நேரத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவு. பல்வேறு பகுதிகளிலும் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தேங்கிய மழைநீர். சென்னையில் இன்று நடைபெறுகிறது மக்கள் நீதி மய்யத்தின் பொதுக்குழு கூட்டம். காமராஜர் அரங்கில் நடைபெறும் கூட்டத்தில் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பங்கேற்கிறார். குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க காலை 4:30 மணி அளவில் அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் மோடி. அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்பை சந்திக்கவிருப்பதாகவும் தகவல். உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவாரா என கேட்கப்பட்டதால் அரசியல் கேள்விகள் கேட்க வேண்டாம் என ஆவேசமான ரஜினி. அரசியல் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிருக்கேன். அரசியல் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிருக்கேன். விமானத்திற்கு அவசரமாக சென்றவரை மடக்கி இப்படியா கேள்வி கேட்பது என உதயநிதி பேச்சு. உதயநிதி என்கிட்ட கேட்டீங்க, சரி. அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு. அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம அவர் பிளைட் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு, எங்கிட்ட இந்த அரசியல் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. திருப்பதி லட்டு தொடர்பாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொன்னது உண்மை என தேவஸ்தான அதிகாரி ஷியாமலா ராவ் விளக்கம். அறிக்கை வெளியாகி 2 மாதங்களான நிலையில் தற்போது வெளியிடுவதில் உள்நோக்கம் இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி விமர்சனம். பழனி பஞ்சாமிர்தத்தில் ஏஆர் ஃபுட்ஸின் விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்படுவதாக எழுந்த வதந்திக்கு அரசு மறுப்பு. ஆவின் நெய் மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் பணியிடங்களுக்கான எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படும். கோரிக்கை எழுந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஓசூர் அருகே சாலையில் போட்டி போட்டு சென்ற தனியார் பேருந்து மோதி 2 உயிரிழப்பு. பேருந்துகளை உடைத்த பொதுமக்கள், போலீசார் தடியடி. கடலூரில் நடந்த என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் போனஸ் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி. அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி இன்று அறிவிக்கப் போவதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தகவல். டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி இன்று மாலை பதவியேற்க இருக்கிறார். 5 அமைச்சர்களும் அவருடன் பதவியேற்க இருப்பதாக தகவல். இலங்கையில் 9வது அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து நமது செய்தியாளர் சிவரஞ்சனி இணைகிறார். சிவரஞ்சனி, இனி உங்களிடம்.
நன்றி மோனிஷா. இலங்கையோட 9வது அதிபரை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு இன்றைய தினம் நடைபெறுது. மிக முக்கியமான தேர்தல் இது என்று குறிப்பிடலாம். காரணம், இதற்கு முந்தைய தேர்தல்களில் இருந்து இது பல்வேறு வகைகளில் வேறுபட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒன்று பொருளாதார நெருக்கடி 2022ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்றது. அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதனால இலங்கை மக்கள் மத்தியிலையும் இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. அது தவிர உலக நாடுகளும் இந்த தேர்தலை உற்று நோக்கி வராங்க, குறிப்பா இந்தியாவும். தற்போது ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். திரு கார்த்திகை செல்வன், நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த இலங்கை அதிபர் தேர்தல் என்பது முந்தைய தேர்தல்களை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமா எல்லா தேர்தல்களும் முக்கியம்தான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் புவிசார் அரசியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடமும் கூட. இப்ப நமக்கு இந்தியாவுக்கு எப்படி ரொம்ப முக்கியமான ஒரு நாடுன்னு பாக்குறோமோ, அதே போல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமே கூட முக்கியமான ஒரு நாடு. அதனாலதான் அதுல ஒரு கவனம் அதிகமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான அம்சங்களை பாக்குறோம். ஒண்ணு, முதல் முறையா ஒரு முத்தரப்பு மோதல் அப்படிங்கிறது நடக்குது. எப்பவுமே இருதுருவ அரசியல் மாதிரிதான் இருப்பாங்க. 2 வேட்பாளர்கள் தான் பிரதானமா இருப்பாங்க. அதுல 50% வாக்குகளை பெறக்கூடியவர் வெற்றி பெற முடியுங்கிற இடத்துல இருந்து இந்த தேர்தல் நடைபெறும். ஆனா இந்த முறை இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிபர் ரணில் களத்துல இருக்கிறாரு. அதே போல சஜித் பிரேமதாசா இன்னொரு பிரதமர் வேட்பாளராக அதிபர் வேட்பாளராக களத்துல முன்னணியில் இருக்கிறத பாக்குறோம். அதே போல கடந்த தேர்தலில் 3.16% வாக்குகள் தான் பெற்றாங்க இந்த மக்கள் விடுதலை முன்னணின்னு சொல்லக்கூடிய ஜேபிசி தலைமையிலான அந்த தேசிய மக்கள் சக்தி கூட்டமைப்பு. அதனுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக் அவர் ஒரு முக்கியமான வேட்பாளராக இந்த முறை வந்திருக்கிறாரு. அவர் இந்த முறை நல்ல ஒரு வாக்குகளை பெறுவார் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 10 மடங்கு வரைக்கும் உயரக்கூடியதாக இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ களம் 3 மும்முனை போட்டின்னு மாறி இருக்கிறதுனால 2வது சுற்று எண்ணிக்கைக்கும் போகுங்கிறது ஒண்ணு. அப்புறம் பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக பரப்புரையை 3 பேருமே மேற்கொண்டிருக்காங்க. நமல் ராஜபக்சே களத்துல இருந்தாலும் கூட மஹிந்த ராஜபக்சேவுடைய மகன் நமலும் இந்த முறை போட்டியிடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் வாக்குகள் பெற்றாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவர் வெற்றி பெற முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் கட்சியை நிலைநிறுத்துவதற்கான ஒரு போட்டியா மட்டும்தான் அவர் களத்தில் இருக்காரு. அதனால மும்முனை போட்டியில 3 பேருமே ஒரு பொருளாதாரத்தை மையப்படுத்திய பரப்புரை மேற்கொள்றாங்க. பொதுவா ஒரு கடந்த 20 ஆண்டுகள்ல ராஜபக்சே குடும்பம் ரொம்ப டாமினண்டா இந்த தேர்தல்கள்ல இருப்பாங்க. சிறிசேனா வெற்றி பெற்ற தேர்தலா இருக்கலாம், அல்லது அதுக்கு பிறகு கோத்தபய ராஜபக்சே அப்படின்னு, அதுக்கு முன்னாடி மஹிந்த ராஜபக்சே குடும்பத்தினுடைய டாமினன்ஸ் நிறைய இருக்கும் தேர்தல்ல. அவங்க அந்த தாக்கம் இல்லாத ஒரு தேர்தல்னு இந்த முறை சொல்ல முடியும். அதனாலேயே கூட இந்த முறை 3 பேருக்குமே சிறுபான்மை வாக்குகளும் முக்கியமா இருக்கிறதுனால இந்த சிங்கள பேரினவாதம் அப்படிங்கிறத மையப்பொருளாக வைத்து ஒரு பரப்புரைங்கிறது பெரிய அளவுக்கு நடத்தப்படலை. பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் நாட்டினோட வளர்ச்சி, ரொம்ப குறிப்பா சிஸ்டம் சேஞ்ச் அப்படிங்கறத தான் இப்போ அவங்க முன்வைக்கிறாங்க. அனுராவுடைய அந்த முக்கியமான ஒரு கேம்பெயின் சிஸ்டம் சேஞ்ச், ஊழல் எதிர்ப்பு, இந்த 2ஐயும் அவர் முன்வைக்கிறாரு. அதனால இளைஞர்களுடைய வாக்கு இது சிங்கள பகுதி அல்லது தமிழ் பகுதின்னு இல்லை, எல்லா பகுதியிலுமே இளைஞருடைய வாக்கை அவர் அதிகமா கவரக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. சஜித்தை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூசிவ் குரோத்ங்கிற ஒரு இடத்தை தான் அவரும் முன்வைக்கிறாரு. ஸோ ரணில் நான் 2 வருஷத்துல பொருளாதார பிரச்சனையை கையாண்டிருக்கேன், என்னாலதான் IMF-ஓட திட்டங்கள் அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியுங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் முன்வைக்கிறாரு. இந்த இடத்துல இருந்தா பொருளாதாரம் அல்லது நாட்டோட வளர்ச்சிங்கிறது மையப்பொருளாகும். சிங்கள பேரினவாதம்ங்கிறது பின்தங்கியும் இருக்குது. பொதுவாகவே இந்த ஒரு போலரைசேஷன் அட்டெம்ப்ட் எடுத்துட்டே இருப்பாங்க. இந்த முறை அப்படி இல்லை, அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கப்பட்டது. தமிழர்கள் மத்தியில ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை அதற்கு பெரிய அளவுக்கு எவ்வளவு ஆதரவு வரும் அப்படிங்கிறதும், வெற்றியை தீர்மானிக்கிறது அல்லது தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருப்பாங்களாங்கிறதும் ஒரு கொஸ்டினா இருக்கு. ஏன்னா தமிழ் பகுதிகளில் இப்போ TNA கிடையாது. முன்னாடி தேர்தல்களில் தமிழ் நேஷனல் அலையன்ஸ் இருந்தாங்க. இப்ப அது வேறு விதமாக வர்றதுனாலையும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக யார் இருப்பாங்கிற கேள்வி இருக்கு. இப்ப காணி பிரச்சனை, அதாவது நிலங்களை முழுமையா கையகப்படுத்துறாங்க தமிழர்களுடைய நிலங்களை.
அல்லது ராணுவம் குவிக்கப்படுறது, அந்த இறுதி போருக்கு பிறகான எந்த மாற்றமும் இல்லை, தொடர்ச்சியா அது நடந்துட்டே இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லை, இதையெல்லாம் மாற்றக்கூடிய அல்லது தமிழர்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா? இந்த 3 பேர்ல யார் வந்தாலும் இந்த சிக்கல்களை தீர்க்க முடியுமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. இப்படி முக்கியமா 3 அம்சங்கள் தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருக்கு. பொருளாதாரம், நாட்டோட வளர்ச்சி, முத்தரப்பு மோதல், இதுல யார் வெற்றி பெறாங்கிறது, அப்புறம் மற்ற நாடுகளுடைய இன்ட்ரெஸ்டும் அதுல இருக்கு. சிவரஞ்சனி, நம்ம மற்ற இலங்கைக்கு சென்று வந்து அல்லது இலங்கை பிரச்சனைகளை தொடர்ச்சியா கவனிக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் தான். 75 ஆண்டுகள்ல இலங்கை சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள்ல முதல் முறையா அங்க ஊழல் எதிர்ப்புங்கிறதும், இங்க தொடர்ச்சியா ஆட்சி பொறுப்புல இருந்த இந்த 2 கட்சிகளால தான் நாட்டோடைய பின்னடைவு அப்படின்னு அந்த மக்கள் நம்புறாங்க. அதனால இப்போ அனுரகுமார ஒரு பெரிய ஒரு சக்தியா அங்க உருவாக்கி இருக்கிறாரு. ஜேவிபி தலைமையிலான அந்த கூட்டமைப்பு ஒரு சக்தியாக உருவாக்கி இருக்கிறது. ஆனா வெற்றி பெறக்கூடியதாக மாறுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் அது முத்தரப்பு மோதல் என்பதாக, மும்முனை போட்டி என்பதாக மாறி இருப்பதற்கான அடிப்படை காரணம் அனுரகுமாரா. இவங்க மார்க்சிய சிந்தனையோட இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அடிப்படையில எளிய மக்களுக்கான ஒரு கருத்தை நாங்க முன்வைக்கிறோம்னு தொடர்ச்சியாக சொல்லக்கூடியவர்கள். எனவே அந்த அவர்களுக்கான ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. சிறுபான்மை வாக்குகளும் முக்கியம். 25% சிறுபான்மை வாக்குகள் அங்க இருக்கு, 75% சிங்களர்களுடைய வாக்கு. அப்ப 3 பேருமே சிங்களர்களாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சிறுபான்மை வாக்குகளை அதிகம் பெறக்கூடியவர்களுக்கான வெற்றி என்பதாகவும் இது மாறலாம். எனவே அந்த அடிப்படையிலும் தேர்தலில் வந்து எல்லோருமே உற்று நோக்கக்கூடியதாக மாறி இருக்கு. நன்றி திரு கார்த்திகை செல்வன். நீங்க குறிப்பிட்டது மாதிரியே இந்த இலங்கை அதிபர் தேர்தல் என்பது பொருளாதாரத்தை முக்கியத்துவமாக கொண்டு அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடலாம். பொருளாதார நிலைத்தன்மை, அதே போல அரசியல் நிலைத்தன்மை உள்ளிட்டவை தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2022 பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளை இலங்கை சமாளித்து வந்த நிலையில் தற்போது விலைவாசி உயர்வு, அதே போல வரி விஷயங்களில் எல்லாம் தங்களுக்கான சலுகைகளை எதிர்நோக்கும் இடத்தில்தான் மக்கள் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் வாக்காளர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளாக குறிப்பிட்ட விஷயங்களையும் பார்க்கும்போது தங்களுக்கான கல்வி உதவிகள், அதே போல வரி சலுகைகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் எதிர்பார்க்கும் இடத்தில்தான் அவர்களும் இருக்கிறார்கள். அதே போல முக்கிய வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசநாயக்க இவர்கள் மூவருமே பொருளாதாரம் சார்ந்த பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக அனுரகுமார திசநாயக்கவை குறிப்பிடும் போது அவர் மாற்றத்திற்கான ஆட்சி அமைக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை அவர் அளிக்கிறார். குறிப்பாக இந்த 2022 அறகலைய எனப்படும் அந்த இலங்கை போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்பது உலகத்தின் கவனத்தை பெற்றது. முதல் முறையாக இலங்கையின் அதிபர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். இந்த ஒரு சூழல் மீண்டும் ஏற்படாமல் இருக்க வேண்டும், நாட்டில் ஒரு பொருளாதார நிலைத்தன்மை வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பொருளாதாரம் சார்ந்து நிறைய எதிர்பார்ப்புகள் மக்கள் கிட்ட இருக்கு. அதே போல இலங்கை தமிழர்களோட எதிர்பார்ப்பு என்பது எப்படி இருக்கிறது? ஏன்னா பல்வேறு கோரிக்கைகள் அவர்களுக்கு நிறைவேற்றப்படாமல் பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலை இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எப்படி அமைந்திருக்கிறது? முதல்ல அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கணும். பட் அதுக்கு முன்னால உங்களுடைய நேயர்களுக்காக ஒரு ரொம்ப குறுகின நேரத்துல ஃபர்ஸ்ட் பேசிக் டீடைல்ஸ் ஒண்ணு கொடுத்துடலான்னு பாக்குறேன். இப்போ ஸ்ரீலங்கால நடக்கிற அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது 38வது எக்ஸிகியூட்டிவ், அதாவது 9வது எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட்டை தேர்வு செய்வதற்கான ஒரு தேர்தல். இந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட்ங்கிறத தமிழ்ல ஸ்ரீலங்கால என்ன சொல்லுவாங்கன்னா நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிபர். 9வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல். இந்த களத்துல மொத்தம் 38 பேர் இருக்கிறார்கள். ஆனா முக்கியமான போட்டி அப்படிங்கிறது சஜித் பிரேமதாசாவுக்கும் ஜேவிபியை சார்ந்த அனுரகுமார திசநாயக்க 2 பேருக்கு இடையில தான். இதுல வந்து பிக்சர்லயே ரணிலும் கிடையாது, ராஜபக்சேவுடைய சன்னும் கிடையாது. இங்க வாக்களிக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் வந்து 1,70,00,000 பேர். இந்த வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 22 லட்சம் பேர், அதாவது 12% பேர் வாக்களிக்க இருக்காங்க. இன்னைக்கு காலையில 7 மணில இருந்து மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடக்கும். அந்த வாக்களிப்பு முடிந்த உடனேயே கவுண்டிங் அங்க ஆரம்பிச்சிருவாங்க. அநேகமா நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அதாவது தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அடிப்படையில முதல்ல வந்து வடக்கிலும் தெற்கிலும் மாகாண கவுன்சில் நிறுவப்பட வேண்டும். அப்புறம் அவர்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்.
அதுல அதிகாரத்துல வந்து ரொம்ப முக்கியமான அதிகாரம் போலீஸ் அதிகாரம், அதே போல அதாவது விளைநிலங்கள் தொடர்பான காணி அதிகாரம், இந்த இரண்டும் அவர்களிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப நெடுங்கால கோரிக்கை. இதை சாத்தியப்படுத்துவதற்கு தான் அங்க 13வது சட்ட திருத்தம் என்கிற ஒன்றே வந்தது. ஆனால் வந்தும் இதுவரை எந்த அரசும் அமல்படுத்தவில்லை.